குட் மார்னிங் மிஸ். மாணவிகளே, நம்ம கணக்கியல் அதாவது அக்கௌண்டன்சி படத்தில் 2வது படம் பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? கணக்கியலின் கருத்து கட்டமைப்பும் அதில் முடிவாக கடைசி ஒரு டாப்பிக்கோடு நம்ம முடிக்க போகிறோம். கணக்கியலின் தரநிலைகள், கணக்கியலுடைய தரநிலைகள் பற்றி பார்க்க போகிறோம். அப்போ உனக்கு இந்த தரநிலை அப்படின்னு சொல்லும்போது என்ன அப்படின்னு சொல்லும்போது, அதாவது ஒவ்வொரு நிறுவனங்கள்லையும் நமக்கு என்ன தயாரிப்பாங்கன்னா நிதிநிலை அறிக்கைகள் தயாரிப்பாங்க. அப்போ இந்த நிதிநிலை அறிக்கைகளை பிற நிறுவனத்தோடு ஒப்பிட்டு பார்ப்பாங்க அல்லது தங்களுடைய கடந்த கால நிதிநிலை அறிக்கைகளோடு ஒப்பீடு செய்ய முடியும். இந்த நிதிநிலை அறிக்கை தயார் செய்ததில் நோக்கம் என்னென்னா, அந்த நிறுவனத்துடைய நிலைத்துத்தன்மை நம்ம அறிஞ்சிக்கிட முடியும், ஒப்பீட்டுத்தன்மையை அறிஞ்சிக்கிட முடியும், நிறைவுத்தன்மையும் மற்றும் நம்பகத்தன்மைகளை உறுதிப்படுத்துவதற்காக நம்ம நிதிநிலை அறிக்கை தயாரிக்கிறோம். இந்த நிதிநிலை அறிக்கை தயாரிப்பதற்காக கணக்கியல் கோட்பாடுகளை தர நிர்ணயம் செய்வது அவசியம். புரியுதா? கணக்கியல் கோட்பாடுகளை தர நிர்ணயம் செய்வது அவசியம். அதாவது எந்த மெத்தடில் செய்யணும். இப்போ 1932ஆம் ஆண்டு கூட்டாண்மை சட்டத்தின்படி கூட்டாண்மை நிறுவனம் என்னென்ன கணக்குகளை தயாரிக்கணும், என்னென்ன ஆவணங்களை பராமரிக்கிறாங்க. அதே நேரத்தில் ஒரு 1956ஆம் ஆண்டு நிறும கணக்குகள் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது, அதுக்கப்புறம் வியாபார லாப நோக்கமற்ற அமைப்புகள் எவ்வாறு லாப நட்ட கணக்குகளை தயாரிக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு நிறுவனத்திற்கு ஏற்ப அந்த விதிமுறைகள் அல்லது சட்டங்கள், திட்டங்கள், நடைமுறைகளை உருவாக்கக்கூடிய ஒன்று தான் தரநிலைகள்னு சொல்கிறோம். அக்கௌண்டன்சி பிரின்சிபல்ஸை அடிப்படையாக வச்சு செய்கிறது. ஓகே, இப்போ இந்த தரநிலைகளை வைத்து தான் அந்த நிறுவனத்தின் நிதிநிலை தயாரிக்க முடியும். இந்த நிதிநிலை அறிக்கை தயாரிப்பின் நோக்கம் நிறுவனத்தின் நம்பகத்தன்மை, அவங்களுடைய ஒப்பீட்டுத்தன்மை, நிலைத்துத்தன்மைகளுக்காக கட்டாயம் நிதிநிலை அறிக்கை அவசியம். ஓகே, இந்த நிதிநிலை அறிக்கை தயாரிப்பதற்கான விதிமுறைகள், கொள்கைகள், நடைமுறைகளை தரப்படுத்துதல், அதாவது நடைமுறைப்படுத்துவதற்கான ஒரு சில விதிமுறைகளை வைத்து தயாரிக்கக்கூடிய ஒன்றுதான் தரநிலைகள் என அழைக்கப்படுகிறது. கணக்கியல் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். ஓகே, இந்த தரநிலைகளை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோக்லர் என்பவர் தரநிலைனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வரைவிலக்கணம் கொடுத்துருப்பாங்க. காமனாகவும் உனக்கு ஒரு வரைவிலக்கணம் கொடுத்துருப்பாங்க. இந்த ரெண்டையும் நீ பேஜ் நம்பர் 27 எடுத்துக்கமா, அதை நீ மனப்பாடம் பண்ணிக்கணும். சரியா? இந்த ஹோக்லர் என்பவர் நம்மளுடைய நூல் ஆசிரியர். சரியா? அக்கௌண்டன்சியை பற்றிய கருத்துக்களை எழுதக்கூடிய ஒரு ஆசிரியர். இந்த ஹோக்லர் என்பவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், உன்னுடைய புக்கை எடுத்து இப்போ பாரு. பொது கணக்காளர் மற்றும் கணக்காளரின் நலனுக்காக வழங்கும் சட்டம். பொது கணக்காளர்னா யாருன்னு சொன்னால், இப்போ நம்ம ஒரு பிஸ்னஸ் தொடங்கியிருக்கிறோம், நம்மளே கணக்கு எழுதாமல் இதில் ஒரு கணக்காளரை நம்ம என்ன செய்வோம், வேலைக்காக நியமனம் செஞ்சுருப்போம். அடுத்தல அந்த அல்லது நம்மளே கணக்கில் தயாரிக்கலாம் நம்மளுடைய நலனுக்காக. இப்போ நம்ம கணக்கு நம்ம இஷ்டத்துக்கு டைரியில் எழுதுறோன்னா அதை யாருமே நிறுவனங்கள் அக்செப்ட் பண்ணாது, ஏற்றுக்கொள்ளாது. வரி விதிக்கிறவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. புரியுதா? லாப நட்டெல்லாம் சரியாக எழுதியிருக்காங்க, சரியான கணக்கு எழுதியிருக்காங்கன்னு யாரும் நம்ப மாட்டாங்க இல்லையா? அதற்காக அந்த நலன்களுக்காக சட்டங்கள் மற்றும் தொழில் அமைப்புகளால் பொதுவாக உருவாக்கப்பட்டு வழிகாட்டு நெறிமுறை. நான் சொன்னேன், தொழில்சார் அமைப்புகளால், தொழில்சார் அமைப்பு கூட்டாண்மை தொழில், கூட்டு பங்கு நிறுமம், லாப நோக்கமற்ற நிறுமம், லாப நோக்கமுடைய நிறுமங்கள், இப்படி பல்வேறு வகையான வணிக நிறுவனங்கள் இருக்கும். ஒவ்வொரு வணிக நிறுவனங்களும் தங்களுக்கென ஒரு தொழில் சார்ந்த அமைப்புகளால் தங்களுக்காக ஒரு வழிகாட்டு நெறிமுறைகளை உருவாக்கியிருப்பாங்க. இந்த வழிகாட்டு நெறிமுறைகள் தான் கணக்கியல் தரநிலைகள் ஆகும். ஓகே, புரியுதா மாணவர்களே? யாருக்காகனா மெயினாக எதற்காக தரநிலை நிர்ணயிக்கப்போனால் நிதிநிலை அறிக்கையை தயாரிப்பதற்கு. நிதிநிலை அறிக்கை இந்த நிறுவனத்தினுடைய நம்பகத்தன்மை, ஒப்பீட்டுத்தன்மை, நிலைத்துத்தன்மைகளை அறிந்து கொள்வதற்காக நிதிநிலை அறிக்கை முக்கியத்துவம். இந்த நிதிநிலை அறிப்பதற்கான விதிமுறைகளை அல்லது நடைமுறைகள், கொள்கைகளை உருவாக்கக்கூடிய ஒன்று தான் கணக்கியல் தரநிலைகள். இப்போ ஹோக்லர் என்ன சொல்கிறேன்னா, இது ஏன் நம்ம அதை தரநிலை உருவாக்கணும் அப்படின்னு சொன்னால், பல்வேறு வகைப்பட்ட அமைப்புகள், தொழில்சார் அமைப்புகள்லாம் தங்களுக்காக ஒரு வழிகாட்டு நெறிமுறைகளை என்ன வச்சுருக்குறாங்க. இந்த வழிகாட்டு நெறிமுறைகள்னால் வழிமுறைகள். ஓகே, கணக்கை எப்படி செய்யணும் அப்படின்ட்டு நீ போக போக உனக்கு அக்கௌண்டன்சி பற்றி நல்ல ஒரு கிளியர் ஐடியா கிடைச்சா தெரியும் என்ன மாதிரி கணக்கில் என்ன ஒவ்வொரு நிறுவனமும் பராமரிக்கின்றனன்ட்டு. அப்போ இந்த வழி நெறிமுறைகள் தான் நம்ம கணக்கியல் தரநிலை என ஹோக்லர் என்பவர் சொல்கிறான்னு கொடுக்கப்பட்டிருக்கும். அதுக்கு கீழே 2வது பேராகிராஃபில் உனக்கு காமனாக கொடுத்துருப்பாங்க என்னன்னு சொல்லிட்டு. நம்ம பொதுவாக கணக்கியல் நடவடிக்கைகளை நம்ம என்ன செய்வோம்னா பதிவு செய்து இல்லையா, கணக்கியல் நடவடிக்கைகள் ஃபஸ்ட்டில் நம்ம என்ன செய்வோம், அடையாளம் காண்போம். ரொக்க நடவடிக்கை, கடன் நடவடிக்கைன்னு அடையாளம் காண்போம். அவற்றை அதுக்கப்புறம் என்ன சொன்னால் எந்தெந்த ஏடுகளில் எவ்வாறு அளவிட்டு பதிவு செய்து தகவல்களை நம்ம என்ன செய்வோம்னு சொன்னால் குறிப்பேட்டில் பதிந்து
பேரேட்டில் எடுத்து எழுதி எல்லாம் அதாவது இறுதி கணக்கில் தயாரிக்கப்பட்டு நிதிநிலை அறிக்கை வாயிலாக நம்ம என்ன செய்வோம்னா வெளிப்படுத்துவோம். இப்போ இதற்காக கணக்கியல் வல்லுநர் குழுக்களோ, அதாவது கணக்கியல் அக்கௌண்டன்சியில் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் படித்த தரம் வாய்ந்த நபர்கள், அதாவது தன்னை குவாலிஃபை பண்ணவங்க, நல்ல ஒரு எக்ஸலண்ட் பர்சன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது தர நிலைகளை உருவாக்குவதற்கான வல்லுநர் குழு எந்த ஒரு அமைப்புலையும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஹேண்டை வச்சு தான் கொள்கைகளை உருவாக்குவாங்க. சரி, அதே போல் கணக்கியல்லையும் நல்ல அனுபவம் பெற்ற வல்லுநர்களை கொண்டவங்களோ அல்லது கவர்மெண்ட்டோ, அரசோ அல்லது பிற அமைப்புகளாகவோ இருக்கலாம், தனியார் அமைப்புகளாகவும் இருக்கலாம். இவங்களால் வெளியிடக்கூடிய கொள்கைகள் மற்ற ஆவணங்கள் தான் நமக்கு என்ன சொன்னால் கணக்கியல் தரநிலை என அழைக்கலாம். ஓகேம்மா. அடுத்தது கணக்கியல் தரநிலைகளின் தேவைகள்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஏன் அதை நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் வகுக்கணும், ஒவ்வொரு அமைப்பிற்கு ஏற்ப தொழில்சார் அமைப்புகள் செய்கிறாங்க, இதற்கான நோக்கம் என்ன அல்லது காரணம் தேவைகள் என்ன அப்படின்னு சொல்லும்போது நம்ம ரூல்ஸ் தெரிஞ்சால் தான் நிதிநிலை அறிக்கையை நன்றாக புரிந்து கொள்ள முடியும். இப்போ நிதிநிலை அறிக்கைனால பொறுப்புகள் சொத்துக்கள்னு பாகுபடுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கப்பட்டிருக்கோம். உனக்கு இப்போ என்னெல்லாம் பொறுப்புகள் என்னெல்லாம் சொத்துக்கள் அப்போ அவங்க சரியான முறையில் போட்டிருக்காங்களாங்கிறத நீ நினச்ச முடியும். பார்த்த உடனே நிதிநிலை அறிக்கையை புரிந்து கொள்ள முடியும். செகண்ட் பாயிண்டில் என்ன சொன்னால் பாரு, எல்லா கணக்காளருமே ஒரே ரூல்ஸ் வைப்பாங்க. இப்போ லாப நோக்கமற்ற அமைப்புனா காமனாக யார் எந்த மாதிரி அமைப்புகளை தொடங்கியிருந்தாலும், இப்போ லாப நோக்கமற்ற அமைப்புகளுக்கு நம்ம என்ன செய்யலாம்னா இந்த அரவிந்த் கண் மருத்துவமனை இதெல்லாம் லாப நோக்கமற்ற அதாவது சேவைன்ற என்ற நோக்கத்தோட ரோட்டரி கிளப், லயன்ஸ் கிளப் இவங்க எல்லாருமே ஒரே மாடலில் தான் பெறுதல் செலுத்தல் கணக்குகள்லாம் தயாரிப்பாங்க. ஓகே, இப்போ ஒரே மாதிரியான தொழில் நிறுவனங்கள் ஒரே மாதிரியான கணக்குகளை தயாரிக்க நடைமுறைகள் பின்பற்றப்படுகின்றன. அடுத்து மூணாவது பார்த்தேன்னு சொன்னால் ஒப்பீடு செய்ய முடியும். அதாவது நிதிநிலை அறிக்கைகளை தங்கள் நிறுவனத்தோடு மட்டுமல்லாது பிற நிறுவனத்தோடும் நம்ம என்ன சொன்னால் எளிதில் ஒப்பீடு செய்ய முடியும். ஏன்னா எல்லாருமே ரூல்ஸ் படி நம்ம கணக்குகளை தயாரிச்சிருக்கிறோம். ஸோ எந்த நிறுவனம் வளர்ச்சி அடைந்திருக்கு என்பதை நம்மளால் எளிதில் நம்ம என்ன செய்ய முடியும், ஒப்பீடு செய்து கொள்ள முடியும். அடுத்தால நம்பகத்தன்மையை அதிகரிக்கும்னு கொடுத்துருக்கோம். நிதிநிலை அறிக்கை எல்லாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி செய்கிறோம் அப்படின்னா என்ன பற்று வைக்கணும், என்ன வர வச்சுருக்கோன்னு சொல்லிட்டு யாருமே மாற்றி அவங்க விருப்பத்துக்கு பண்ண போகிறது இல்லை. எந்த மறைவுகளும் ஒளிவு மறைவுகளும் இல்லை. தணிக்கைகள் செய்யப்படும், ஆடிட் செய்யப்படும். அதனால் நமக்கு நம்பகத்தன்மையே அதிகமான அளவு இருக்கும். அடுத்து என்ன சொன்னால் சட்ட தேவைகளை சிறப்பாக நிறைவேற்ற. சட்ட தேவைகள்னு சொல்லும்போது நிறுவன சட்டத்தின்படி அவங்களுடைய காரியம் ஒவ்வொரு காரியங்களையும் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. இந்த சட்ட தேவைகள்னு சொல்லும்போது சில நேரங்களில் கம்பெனிகளில் நீதிமன்ற வழக்குகளாகவும் போக வேண்டிய சூழ்நிலை இருக்கும். இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம அக்கௌண்டன்சி ரூல் படி சரியான முறையில் ஏடுகளை வச்சுருக்கும் போது நமக்கு அது சாதகமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தரும். எனவே சட்ட தேவைகளை சிறப்பாக நிறைவேற்றுவதற்காகவும் கணக்கியல் தரநிலையினுடைய தேவை அவசியம்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கோம். மாணவிகளே, இடத்துல உனக்கு கீழே ஒரு 2 பேராகிராஃபை பற்றி கொடுத்துருக்கோம். இதில் நீ 1 வேர்டு மட்டும் படித்தா போதும். ஓகே, பாரு, பன்னாட்டு நிதி அறிக்கை தரநிலைகள்னு கொடுத்துருக்கோம். பன்னாட்டு நிதி அறிக்கை தரநிலைகள். இதுக்கு இங்கிலீஷில் ப்ராக்கெட்டில் உன்னுடைய புக்கில் பாருமா ஐஎஃப்ஆர்எஸ். இந்த ஐஎஃப்ஆர்எஸ்னால் என்னன்னு நீ தமிழில் எழுதணும். சில நேரத்தில் 1 வேர்டுக்காண்டி கேட்பாங்க. பன்னாட்டு நிதி அறிக்கை தரநிலை சொல்லு. பன்னாட்டு நிதி அறிக்கை தரநிலை ஐஎஃப்ஆர்எஸ்னால் மனப்பாடம் பண்ணிக்க. இது ஒரு 1 வேர்டு கேட்கலாம். அடுத்தால ஐஏஎஸ்பின்னு கொடுத்துருவோம். ஐஏஎஸ்பி இது என்னென்ன அர்த்தம்? பன்னாட்டு கணக்கியல் தரநிலை வாரியம் சொல்லி அந்த வாரியத்தால்னு கொடுத்துருக்கோம். அதை வாரியம்னு மாற்றிக்க. அதனுடைய எக்ஸ்பென்ஷனுக்காண்டி நீ படிச்சிக்க. 1 வேர்டுக்கு தான், அது ஒன்றும் அவசியம் இல்லை. பன்னாடுகள் அப்படின்னா உலக அளவில் நம்மளுடைய கணக்கியல் தரநிலைகளை உருவாக்குவதற்காக கொள்கைகள் நடைமுறைகளை உருவாக்குவதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்புகள். பன்னாட்டு நிதி நெறிக்கை தரநிலைக்கு என்ன சொல்லுவோம்? ஐஎஃப்ஆர்எஸ்ன்னு சொல்கிறோம். ஐஏஎஸ்பின்னு என்ன சொல்லுவோம்? கணக்கியல் தரநிலை வாரியம். கணக்கியல் தரநிலை வாரியம் இவங்கெல்லாம் உலக அளவில் கணக்கியல் நடைமுறைகள் கொள்கைகளை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பு. சரியா? அடுத்து இந்தியாவில் கணக்கியல் தரநிலைகள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டோம். ஒரு 1 வேர்டு கொஸ்டின்ஸ் இருக்கும். இங்கே நம்ம இந்தியாவில் கணக்கியல் தரநிலைகளை யார் தான் உருவாக்குறேன்னா பட்டய கணக்காளர், அதாவது சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் படித்தவங்க, அதாவது இந்திய பட்டய நிறுவனம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஐசிஏ
சிஏங்கிறது தான் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், ஐ ஃபார் இந்தியன். சரியா? இந்திய பட்டய கணக்காளர் நிறுவனம் வெளியிட்டிருக்கிறாங்க. இதில் எந்த ஆண்டு எப்போன்னு சொல்லி உனக்கு ஒரு ஒன் வேர்டு கொடுக்கப்பட்டிருக்கும். புக்கை பாருமா. பட்டய கணக்காளர் நிறுவன குழு ஏப்ரல் 21, 1977 ஆண்டுலேயே நம்மளுடைய தரநிலை வாரியத்தை நம்ம நினச்சிட்டோன்னா இந்தியாவில் கணக்கியல் தரநிலையாக சேவை செய்வதற்காக உருவாக்கப்பட்ட ஓர் அமைப்பு. இந்த ஒரு ஒன் வேர்டை மட்டும் படிச்சுக்க, நீ கீழே உள்ளது படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ பன்னாட்டு நிதிநிலை அறிக்கை தரநிலைகளுக்கு என்ன சொல்லுவோம்? ஐஎஃப்ஆர்எஸ்ன்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் ஐஏஎஸ்பின்னு சொல்லும்போது என்ன சொல்லுவோம்? பன்னாட்டு கணக்கியல் தரநிலை வாரியம். இவங்கெல்லாம் எதற்காக உருவாக்கப்பட்ட அமைப்புன்னு சொல்லும்போது பன்னாட்டு அளவில் நிதிநிலை அறிக்கைகளை மேம்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. ஓகே. அடுத்து கணக்கினுடைய தரநிலைகள் இந்தியாவில் நம்ம எப்பவும் சட்டம் இயற்றப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது இந்திய பட்டய கணக்காளர் நிறுவனம் ஐசிஏ, அதாவது சிஏ என்பது சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் பட்டய கணக்காளர். இவங்களுடைய கொண்ட குழுக்கள் வந்து ஏப்ரல் 21, 1977 ஆண்டில் கணக்கியல் தரநிலை வாரியத்தை நமக்கு இந்திய அரசு உருவாக்கப்பட்டு இதன் மூலமாக நமக்கு சின்ன சட்டங்கள் உருவாக்கப்பட்டு அதை நடைமுறைப்படுத்தப்பட்டு வணிக நிறுவனம் கையாண்டு வருகிறது. ஓகே. ஏமா அன்பான மாணவிகளை, நம்மளுடைய செகண்ட் லெசன் நம்ம முடிச்சிருக்கிறோம். இதனுடைய புக் பேக் பாரு, 28வது பக்கத்தில் ஒன் வேர்டு கொடுத்துருக்கோம். இந்த ஒன் வேர்டு ஃபுல்லாக அதனுடைய விடைகளை நீ சூஸ் பண்ணி கரெக்டாக நான் சொல்லியிருப்பேன். படிக்கும்போதே வணிகத்தின் உரிமையாளர் இட்ட முதலிற்கு வணிக நிறுவனம் கடன் பட்டிருக்கிறது என்பதை கூறும் கருத்து வணிக தனித்தன்மை கருத்து. இப்படி ஆன்சரை எடுத்து எழுதி சென்டென்ஸாக மனப்பாடம் பண்ணு. அப்படி மூடி வச்சு விடையை மட்டும் படிச்சுட்டு திரும்ப எழுத முடியாமல் இருக்கிறீங்க. அந்த சென்டென்ஸில் ஆன்சரை எடுத்து எழுதி வச்சுட்டு மனப்பாடம் பண்ணு. புரியுதா? வணிகத்தின் உரிமையாளர் இட்ட முதலிற்கு வணிக நிறுவனம் கடன் பட்டிருக்கிறது என்பதை கூறும் கருத்து என்ன கருத்தான்? வணிக தனித்தன்மை கருத்து. இப்படி சென்டென்ஸோட ஒன் வேர்டை புக் பேக் ஒன் வேர்ட் மனப்பாடம் பண்ணு. நான் இன்னும் 3 பாடம் முடிச்சோடனே உனக்கு ஒரு டெஸ்ட் கொடுப்பேன், கொஸ்டின் போடுவேன், நீ எனக்கு ஆன்சர் எழுதி அனுப்பணும். ஓகே. அதுக்கப்புறம் அந்த பேஜ் நம்பர் 29 மிகவும் முக்கியமான கொஸ்டின்ஸை முதல்ல நீ மனப்பாடம் பண்ண வேண்டியது கணக்கேடுகள் பராமரிப்பு என்றால் என்ன, தீர்வு கருத்து பற்றி சுருக்கமாக விவரின்னு கொடுத்துருப்பாங்க. அடுத்து நிலைத்தன்மை மரபுங்கிறத படிச்சுக்கேன். ஓகே. அதே போல் குறுகிய வினாவில் 1வது கொஸ்டின் 2வது கொஸ்டின் படிச்சிரு, நல்லா படிச்சிரு. 1வது கொஸ்டின் 2வது கொஸ்டின் படிச்சிரு. ஓகே. தேங்க்யூ. செகண்ட் லெசன் முடிச்சிருக்கோம். தேங்க்யூ.